श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 53வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் வேதத்தை பாதுகாக்க ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தார் என்று அனுபவித்தோம். அந்த வேதத்தை பாதுகாத்த ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரத்தை கீழே அனுபவித்த பிறகு இதில் 53வது ஸ்லோகத்தில் வேதங்களை விலாவாரியாக பிரித்து அருளிய ஹம்சாவதாரத்தை அனுபவிக்கிறார். ஹம்சம் ரங்கதே ரங்கதே திமிரகஸ்மரசீத ஸ்வச்சஹம்சதனுரிந்து ரிவோத்யன் வேதபாபிரனுஜக்ரஹிதார்த்தான் ஞானயஜ்ஞசுதயைவ சமிருத்யன் ரங்கதே திமிரகஸ்மரசீத ஸ்வச்சஹம்சதனுருந்துரிவோத்யன் இந்துஹு போத்யன். வேதபாபிரனுஜக்ரஹிதார்த்தான் ஞானயஜ்ஞசுதயைவ சமிருத்யன் ரங்கதே திமிரகஸ்மரசீத ஸ்வச்சஹம்சதனுரிந்துரிவோத்யன் ஸ்வச்சஹம்சதனுரிந்துரிவோத்யன் வேதபாபிரனுஜக்ரஹிதார்த்தான் ஞானயஜ்ஞசுதயைவ சமிருத்யன். ரங்கத்தே ஸ்ரீ ரங்கநாதனே, ஞானம் என்னும் அமிர்தத்தால் நிரம்பிய பூர்ணமான சந்திரனைப் போன்று வேதங்களை இழந்ததால் இந்த உலகை பீடித்த அஞ்ஞானம், இந்த உலகை அப்படியே விழுங்கிய அஞ்ஞானத்தை கம்ப்ளீட்டாக ஒழிக்க ஹம்சமாக அவதரித்தாய். ஞானம் என்னும் அமிர்தத்தால் நிரம்பிய பூர்ணமான சந்திரனைப் போல வேதங்களை இழந்ததால் இந்த உலகம் பீடிக்கப்பட்ட அஞ்ஞானத்தை விழுங்குவதற்காக அம்சமாக அவதரித்தாய். வேதங்களை இழந்து துன்பத்தில் நின்ற தேவர்களை குளிர்ந்ததாக தூய்மையானதாக ஆக்க வேதம் என்னும் ஒளி கொண்டு அனுக்கிரகம் செய்தாய் என்று தெரிவிக்கிறார். சந்திரன் போன்று என்று சொன்னாலும் சந்திரனுக்கு பொருந்தாத பூர்ணமான அப்படின்னு தெரிவிக்கிறார். பூர்ணமான சந்திரனை போன்று. சந்திரன் பூர்ணம் கிடையாது. எம்பெருமானை வேறுபடுத்தி காட்டுகிறார். சந்திரன் தனது குளிர்ந்த கிரணங்களை வீசி அனைவரையும் மகிழ வைப்பது போல வேதம் என்னும் ஒளியை, அந்த ஒளி வீசி தேவர்களை மகிழ வைத்தான். வேதம் என்னும் ஒளி அதை வீசி தேவர்களை மகிழ வைத்தான் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ஹயக்ரீவ அவதாரத்தை அனுபவித்து ஹம்சாவதாரத்தை அனுபவிக்கிறார். சில புராணங்களில் ஹயக்ரீவ அவதாரம் என்றும் மற்றும் சில புராணங்களில் ஹம்சாவதாரம் என்றும் பண்ணுதலை நால்வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் அன்னமாய் அன்றங்கு அருமறை பயந்தான் ஆழ்வார்கள் அருளியுள்ளார். வெள்ளை நிறமான ஹம்ச ரூபியாய் அவதரித்தது சந்திரோதயமானா போல இருக்கா. சந்திரன் அமிர்தத்தால் நிறைந்திருப்பவன். எம்பெருமானும் ஞான யஜ்ஞமாகிற அமிர்தம் நிறைந்தவன். சந்திரன் இருளை போக்குபவன். பெருமாளும் அஜ்ஞானம் ஆகிய இருளை போக்குபவர்.
சந்திரனது வடிவும் அன்னத்தின் வடிவும் பெரும்பாலும் ஒத்திருக்கும். இருளை போக்கும் தன்மை, குளிர்ச்சி, நிர்மலம் ஆகியவை ஒப்புமை. சந்திரன் தன் கிரணங்களால் மகிழ்விப்பது போல் ஹம்ச பகவான் வேத ஒளியும் ஒளியுமால் மகிழ்விக்கிறார். அர்த்தகா என்றால் ஐஸ்வர்யத்தை இழந்த சேத்தனனை சொல்லுகிறது. இந்த அனுக்கிரகம் அவன் பிரம்மாவுக்கு மட்டும் செய்யலை, நம்ம எல்லாருக்கும் செய்தான் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. ஸ்ரீவத்சங்காச்சார் பதவுரையும் தெளிவுரையும் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ரங்கே திமிர கஸ்மர சீத ஸ்வச்சகம் சதனுரிந்திருவோத்யன் வேதபாபிரனு ஜக்ரஹிதார்த்தான் ஞான யஜ்ஞசுதையைவ சமிருத்தியன். ரங்கதே, திருவரங்கத்தில் உரையும் பெருமானே, ஞான யஜ்ஞசுதயா ஏவ, ஞான யஜ்ஞசுதயா ஏவ, ஞான யஜ்ஞம் ஞான வேள்வி என்கிற அமுதத்தினாலேயே சமிருத்தியன் என்றும் நிறைந்தவர் நீர். ஞான வேள்வியாகிய அமுதத்தினால் என்றும் நிறைந்தவர் நீர் எம்பெருமானே நீர். இந்துவை போன்று, பூர்ண சந்திரனை போன்று, திமிர கஸ்மர சீத ஸ்வச்ச ஹம்சதனு, திமிர கஸ்மர சீத ஸ்வச்ச ஹம்சதனு. திமிர அஜ்ஞானமாகிய இருட்டை, கஸ்மர வாயில் போட்டுக்கொள்வது போல, விழுங்குவது போல, அழித்து விடும் என்றபடி அஜ்ஞானமாகிய இருட்டை வாயில் போட்டு முழுங்குற மாதிரி, சீத குளிர்ந்ததுமான, ஸ்வச்ச நிர்மலமானதுமான, ஹம்சதனுகு அன்னப்பறவையில் உருவம் கொண்டு, உத்யன் அவதரித்து, ஆர்த்தான் வேதமாகிய செல்வத்தை இழந்த ஆர்த்தர்களை, வேதபாபி வேத ஒளிகளாலே அனுகிரகித்து அருளினீர். வேதத்தை பாதுகாத்த ஹயக்ரீவனை அடுத்து வேதங்களை விலாவாரியாக பிரிக்கும் ஹம்சாவதாரம். வேதங்கள் மொத்தம் அப்படியே கூட்டமாக இருந்தது, சங்கீர்ணமாக இருந்தது. எது ரிக்வேதம், எது சாமவேதம், எது யஜுர்வேதம் பிரித்தறிய முடியாமல் இருந்தது. அதை பிரித்து அதனை தனித்து ஓத வழிவகுத்து கொடுத்தது இந்த ஹம்சாவதாரத்தில். நீரையும் பாலையும் கலஞ்சு வச்சா கூட நீரை நீக்கிவிட்டு பாலை மட்டும் பிரித்து பருகும் திறமையை படைத்தது ஹம்சம், அன்னப்பறவை. அதை நடைமுறைப்படுத்தினார் இந்த அவதாரத்தில். அன்னமதானானே அச்சோ அச்சோ என்கிறார் பெரியாழ்வார். வேதோ தன்வத் விபஜன விதௌ வம்சஜம் விஸ்வமூர்த்தேஹே ஆஹுசித்தா கமலவசதேஹே ஔபவாஹ்யம் பவந்தம். ஹம்ச சந்தேசத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். வேதோ தன்வத் விபஜன விதௌ வம்சஜம் விஸ்வமூர்த்தேஹே ஆஹுசித்தா கமலவசதேஹே ஔபவாஹ்யம் பவந்தம். நஷ்டமான போய்விட்ட வேதங்கள் கிடைத்ததும் அசுர ராட்சசர்களால் அது அப்படியே சேர்ந்திருந்தது. அதை சீர் செய்து பிரித்து தனித்து விளங்கத் தோன்றிய அவதாரம் ஹம்சாவதாரம். இந்த அவதாரத்தை திருவள்ளரை பாசுரத்தில் திருவங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் தெரிவிக்கிறார். முன் இவ்வேழுலகு உணர்வின்றி இருள் மிக உம்பர்கள் தொழுது ஏத்த, தேவர்கள் தொழுது ஏத்த, முன் இந்த ஏழு உலகும் உணர்வின்றி, உணர்வே இல்லாமல், இருள் மிக, இருள்னா சூழ்ந்து, அஜ்ஞானத்தால் இருந்து உம்பர்கள் தேவர்கள் தொழுது ஏத்த, தொழுது பிரைஸ் பண்ண, அன்னமாகி அன்று அருமறை பயந்தவனே எனக்கு அருள் புரியே. ஹம்சம் வெளுப்பு, காண்பதற்கு குளிர்ச்சியாக இருக்கும். நல்ல இருட்டில் அதன் ஒளி வீசி அந்த இருள் போய்விடும், அகலும். தமசோமா ஜோதிர்கமய ஸ்ருதி. இங்கு மனுஷர்களுக்கு ஏற்பட்ட அஜ்ஞானமாகிய உள் இருளும் நீங்க வேண்டும். சூரிய கிரணங்களால் பேரொளி வந்தால் கூட அது உஷ்ணமாக இருக்கும். ஆனால் சந்திரன் அதனுடைய ஒளியும் வரும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால தான் சந்திரன் சந்திரமா மனசோ ஜாத்தா என்ற ஸ்ருதி வாக்கியத்தின்படி எம்பெருமான் மனத்திலிருந்து தோன்றியவன் சந்திரன். ஆகவே எம்பெருமான் திருவுள்ளப்படுவதை நன்கு விளங்கச் செய்வான் சந்திரன். பிரசித்த சந்திரனுக்கு களங்கம் உண்டு, இங்கு அது கிடையாது. அதனால்தான் ஸ்வச்ச ஹம்சா என்கிறார்.
ஸ்வச்சன நிர்மலமானது, களங்கமே இல்லாதது, பூர்ணமானது. ஆகவே இங்கு அது இல்லை என்பது. வியாதிரேகா அலங்கார துவனிகி, அது அலங்காரம், அப்படி ஒரு ஆச்சரியமான அணி. மற்றைய ஒளிகளுக்கு கதாச்சித் கொஞ்சம் மறைவோ அழிவோ உண்டு. மீதி ஒளிகளுக்கு, வேதத்தால் ஏற்பட்ட ஒளிக்கு அது எப்பவுமே கிடையாது. அதனால தான் வேத பாபிகி என்கிறார். வேத ஒளிகள் ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி 4 பேர். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச என்ற இடத்தில் நஷ்ட ஐஸ்வர்ய காமனையே சொன்னதாக கொள்வர். ஆர்த்தி இழந்தவன். பிரம்மா கூட வேதோமே பரமம் தனம் எனப்பட்ட பெருஞ்செல்வமான வேதங்களை இழந்தவனானபடியால் இங்கும் அது பொருந்தும். ஞான யஜ்ஞம், ஞான வேள்வி, இந்த ஞான வேள்வியாகிய அமுதத்தினாலே என்றும் நிறைந்தவர் அவர். பகவான் பகவத்கீதையிலேயே 9வது சாப்டரில் 15வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஞான யஜ்ஞேன சாப்பியந்தே யஜந்தோ மாம் உபாசத்தே என்ற முறைப்படி குருமுகமாக பிராமாணிகமான சாஸ்திரத்தை கேட்டு அதை அனுசந்திக்கணும். குருமுகமாக சதுர்பிகி பிரகாரைஹி வித்யா உபயுஜ்யதே ஆகம காலேன பிரவச்சன காலேன சுவாத்தியாய காலேன விவேச்சன காலேன என்று மகாபாஷ்யக்காரர் தெரிவித்தபடி வித்யைக்கு 4 நிலைகள் உண்டு. சதுர்பிகி பிரகாரை வித்யா உபயுஜ்யதே அப்படின்னு 4 நிலைகள் வித்யைக்கு கற்றுக்கொள்வதற்கு. எப்படி 4 நிலைகள்னால், 1 டீச்சர்கிட்டேருந்து கற்றுக்கணும், குருமுகமாய் கிரகிப்பது, கற்றுக்கொள்வது குருமுகமாய் 1. 2வது திருவை சொல்லணும், திருப்பி 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். திருவை முதலியன செய்து அதை ஸ்வவசப்படுத்தி கொள்ள வேண்டும், அதெல்லாம் பைஹார்ட் பண்ணணும். 2வது. 3வது பிறருக்கு உபதேசிக்கணும், பிறருக்கு டீச் பண்ணணும், அதனால் அது நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். 4 அதன் பொருளை விளக்கணும், அதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்கணும். விளங்காத இடங்களில் உரையிட வேண்டும், அந்த பொருளை விளக்கி அவளுக்கு புரியலைன்னா உரையிடணும், புஸ்தகம் எழுதணும். இப்படி 4 வழிகள். இது எல்லாமே ஞான யஜ்ஞம். இந்த ஞான சுதைக்கு, இந்த ஞான சுதைனா இந்த இடத்துல ஞான வேள்வி, அந்த ஞான அமுதம், அந்த ஞான அமுதத்துக்கு அழிவே கிடையாது. சந்திரனின் அமுத கலைகளுக்கு அழிவு உண்டு, தேய்பிறை உண்டு, ஆனால் இதுக்கு கிடையாது. அதனால சுதையைவ சமுத்தியன் அப்படிங்கிறான், சமிருத்தியன், சுதையைவ சமிருத்தியன், ஞான வேள்வியாகிய அமுதத்தால் என்றும் நிறைந்தவர் சமிருத்தியன். இப்படி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. பாக்யம்.